நாம் இன்றைக்கி உட்பட தமிழ் இலக்கியங்கள் குறித்த அறிமுகம் இந்த பாடத்தை நம்ம எடுத்துருக்கோம். தமிழ் இலக்கியங்கள் சொல்லும்போது கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் எழுதப்பட்ட இலக்கியங்களில் இப்போ தற்கால இலக்கியங்களுக்கு உள்ள பாடமுறையை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இதில் என்ன மாதிரியான இலக்கியங்கள்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய தமிழ் இலக்கியங்களாக உட்பெற்றன அப்படிங்கிறத பற்றி இந்த பாடத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம். தமிழ் இலக்கியங்கள் அறிமுகம் இது வந்து ரொம்பவும் பயன்படக்கூடிய ஒரு பாடப்பகுதி. ஏன்னா எந்த போட்டித் தேர்வுக்கும் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளுக்குமே இருக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுடைய அடுத்தவர்களுக்கும் இந்த பாடப்பகுதியில் ரொம்ப பயனுள்ள பாடப்பகுதியாக இருக்கும். அந்த வகையில் இப்போ தமிழ் இலக்கியங்கள் அறிமுகம் அப்படின்னு சொல்லும்போது சங்ககாலம் சொல்லும்போது சங்ககாலம் சங்ககாலம் என்பது 1 2 3 4 இப்போ நம்ம 6 வகையாக இந்த இலக்கிய காலப்பகுதியை வந்து பிரிக்கிறோம். சங்ககாலம் அப்படின்னு சொல்லும்போது மூவேந்தர்கள் வாழ்ந்த அந்த சேர சோழ பாண்டியன் சொன்னாங்கல்ல, அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட இலக்கியங்கள். இப்போ சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தனர் தமிழர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதில் முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சொல்லக்கூடிய 3 சங்கங்கள் இங்கே உருவாக்க தமிழகத்தில் தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முதல் சங்கம் என்பது கடல் கொண்ட கபாலபுரங்களையும், இடைச்சங்கம் அப்படின்னு சொல்லும்போது இடைச்சங்கம் சொல்லும்போது திருநெல்வேலியும், இடைச்சங்கம் என்பது தற்போதைய மதுரையிலும் உருவாக்கப்படுவதாக சொல்கிறாங்க. இந்த 3 சங்கங்களுமே உருவாக்கப்பட்டது. அதில் முதல் சங்கத்தில் இடைச்சங்கத்தில் இயற்றப்படுவதெல்லாம் கண்டுகொள்வதற்கின்றன. அதில் இடைச்சங்கத்தில் இயற்றப்பட்ட நூல் தான் தொல்காப்பியம் சொல்லக்கூடியது. இதுதான் தமிழுக்கு எழுதக்கூடிய முதல் இலக்கண நூலாக, அதுவும் முதல் இலக்கண நூலாக இருக்கின்றது. அதாவது முதல் நூலே இலக்கண நூல் அப்படின்னு சொல்லப்போனோம்னா இதற்கு முன்பாக எத்தனை இலக்கிய நூல் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம். இப்போ தொல்காப்பியம் சொல்கிறார், வெளியிலிருந்து எப்படி இருக்கிறது போல இப்போ இலக்கியம் இருந்தால் இலக்கணங்கள் ஏற்றப்படுகின்றன அப்படின்னு பார்க்கும்போது இதற்கு முன்பாக எத்தனை இலக்கியங்கள் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ தமிழில் கிடைக்கக்கூடிய முதல் நூல் தொல்காப்பியம். இது அகத்தியருடைய 12 மாணவர்கள் உருவாக்கிய யார் தொல்காப்பியம் ஏற்றப்பட்ட ஒரு நூல் இந்த தொல்காப்பியம் சொல்லக்கூடிய நூல். இந்த நூலை 5 இலக்கணங்கள் குறித்த செய்தியையும் தொல்காப்பியம் குறிப்பிட்டுள்ளது. அதாவது எழுத்து, சொல், பொருள், யாப்பு சொல்லக்கூடிய 5 வகையான இலக்கண விதிகளையும் 3 பகுதிகளாக 3 இயல்களாக பரிச்சிருக்கிறார். அதாவது எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் சொல்லக்கூடிய 3 வகையாக இலக்கணத்தை குறித்து அந்த இதில் 5 இலக்கணத்துடைய செய்திகளும் உள்ளடக்கின்றது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தமிழுக்கு எடுக்கக்கூடிய முதல் இலக்கணமும் அதுவும் முதல் நூல் தொல்காப்பியம். இது இடைச்சங்க காலத்தில் ஏற்றப்பட்ட நூல் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இதுக்கு முன்பாக ஏற்றப்பட்ட நூல்கள்லாம் கடற்போல அழிந்துவிட்டன, ஏகப்பட்ட நூல்கள் இருந்திருக்கின்றன. பெண்ணாரை வெற்றியூடு அப்படிங்கிற நூல்கள்லாம் இருந்திருக்கிறது. இதெல்லாம் கடற்போலால் அழிந்து விட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைச்சங்கம், அதாவது முதல் சங்கம், இலை, கடைச்சங்கம், இந்த 3 சங்கங்களுக்கு உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த கடைச்சங்கத்தில் ஏற்றப்பட்ட நூல்கள்னா 8 தொகை 10 பாட்டு சொல்லக்கூடிய 17 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலப்பதிகாரம் கூட கடைச்சங்க நூலாக சொல்கிறாங்க. திருக்குறளும் கடைச்சங்க நூலாக சொல்கிறாங்க. ஆனால் அது காப்பிய நூல்கள் வரிசையில் சிலப்பதிகாரத்தையும், நீதி நூல்கள் வரிசையில் திருக்குறளையும் அவங்க வந்து தனித்தனியாக வச்சுட்டாங்க. சரிங்களா? இப்போ கடைச்சங்க நூலாகிய 8 தொகை 10 பாட்டு தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய முழுமையாக எடுத்துக்கக்கூடிய இலக்கிய நூலாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது என்னென்ன அப்படிங்கிறத வளர்த்து சொன்னோம். 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு சொல்லும்போது 8 தொகை என்ன நூல்கள், 10 பாட்டு என்ன நூல்கள், இது குறித்த செய்திகளை பற்றி வார்த்தையை ஆண்மையில் பார்க்கலாம். இல்லை 8 தொகை சொல்லும்போது நற்றிகை, குறுந்தொகை, நூறு, பயிற்சி பத்து, குறைபாடல், 500 கலித்தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய 8 நூல்கள். அதாவது நற்றிகை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பயிற்சி பத்து, ஓங்குமுறை பாடல், கற்றிருந்தார் இருக்கும் கல்வியுலை, இத்திரத்தை 8 தொகை என்று இந்த 8 தொகை பற்றிய விபா இங்கே பாடப்பட்டிருக்கிறது. அதை வைத்து நம்ம அப்படியே நூல்கள் என்னென்ன எழுத முடிச்சுக்கிறோம். நற்றிகை, குறுந்தொகை, 500, கலித்தொகை, 16,
பயிற்சிப்பட்டு புறநானூறு வழிபாடு சொல்லக்கூடிய 8 நூல்கள் இந்த 8 நூல்கள் சொல்கிறாங்க. அது 10 பாடம் முடிச்சுக்கும் போது 10 நூல்கள் குருக்கு 16 மாநிலங்களை சிறுகால மதுரை காஞ்சி மறுவிரிய கோட வெண்மருவாடை கோடுகுச்சி பட்டினப்பாடை படாக்குளம் 10 அப்படின்னு சொல்லி 10 நூல்கள் சொல்கிறாங்க. 10 பாடத்தை 10 நூல்கள் வழிபா, அதாவது முருகாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, சிறுமானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி சொல்லக்கூடிய ஒரு 10 நூல்கள் சொல்கிறாங்க. நடுவில் வர சொல்லுறது 10 நூல்கள் இது வந்து அணைக்கிறது தான் சொல்கிறாங்க. சரி, பட்டினப்பாலை, 10வது பட்டினப்பாலை 10 நூல்கள் வந்து இந்த 10 பாடல்களை சொல்லக்கூடிய நூல்களாக இருக்கிறது. சரியா? அடுத்தது சங்க வரியே நூல்கள். சங்க வரியை சொல்லும்போது சங்க இலக்கிய காலங்களுக்கு அப்புறம் தோன்றிய நூல்கள், சங்க இலக்கிய காலங்களுக்கு அப்புறம் தோன்றிய நூல்கள் சொல்கிறாங்க. சங்க வரிய நூல்கள் 18 கீழ்கணக்கு நூல்கள். 18 கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத 18 நூல்கள் சொல்கிறாங்க. 18 நூல்கள் சொல்கிறாங்க. இது குறித்து செய்தி நம்ம அடுத்து பார்க்கலாம். சோழர் காலத்தில் நூல்கள் தான் காப்பியங்கள், 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள். இது குறித்த செய்திகளெல்லாம் நான் அடுத்த தொகுப்பில் கொடுத்துருக்கேன். இதில் கூட பல்லவர் காலத்தில் ஏற்றப்பட்ட இலக்கியங்கள் தான் பக்தி இலக்கியங்கள் சொல்கிறாங்க. பல்லவர் காலத்தில் பல்லவ மன்னர்கள் பக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதில் பண்டிகை திருமுறை பற்றிய நூல்களும் பன்னீர் ஆழ்வார்கள் பாடிய நாலாயிரம் திவ்யங்களும் உள்ளடக்கின்றன. அதே போல் நாயகர் காலம் சொல்லும்போது நாயகர் காலத்தில் சொல்லும்போது சிற்றிலக்கியங்கள் 96 வகையான சிற்றிலக்கியங்கள் இருக்காங்க. அந்த சிற்றிலக்கிய வளர்ச்சிக்கு நாயகர் காலம் எவ்வளவு துணைவிடுவது அப்படிங்கிற பற்றி சொல்லிருக்கோம். அடுத்தது ஐரோப்பிய காலம். ஐரோப்பிய காலம் சொல்லும்போது தமிழ் உரைநடை வளர்ச்சி, உரைநடை இலக்கியங்கள், அதாவது சிறுகதை, புதினம், நாவல், புதுக்கவிதை, இந்த 20ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட உரைநடை வளர்ச்சி, இது குறித்த இலக்கியங்கள், அதாவது புதினம், சிறுகதை, புதுக்கவிதை, நாடகம், இது குறித்த நூலெல்லாம் இந்த காலத்திற்கு ஏற்பதாக உருவாக்கப்படுகிறது. இது குறித்த காலத்தை பற்றிய விரிவான பாடப்பகுதியை நம்ம சொல்லலாம். நன்றி.